கைஸ், என் கையில் இருக்காம பாருங்க இந்த தம்பியாப்புல. இவன் பேர் தான் ஒமேகா 3. ஒரு சிலர் தம்பியாப்புலையை யூஸ் பண்ணாம வேண்டாமான்னு கேட்குறீங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபிட்னஸ் கண்டென்ட்டுக்கு உங்கள் தம்பியாப்புலையான என்ன நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டேஸில் எல்லாரும் ஒமேகா 3 சொல்ல போய் தான் நிறைய பேர் டவுட் இருக்கு. ஆனால் தம்பி ஆள் தான் சிறுசு, ஆனால் தம்பியோட வரலாறு ரொம்ப பெருசு. 1700 to 800 காலகட்டத்தில் தம்பியாப்புலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் நார்வே, ஐஸ்லாந்து, யுனைடெட் கிங்டம் இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து பெரியவர்கள் வரைக்கும் விட்டமின் டி குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்பதான் மீனோட லிவர்ல இருந்து காட் லிவர் ஆயில்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆக்சைடு EPA THAன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே 1970 கிரீன்லாண்ட்ல மக்களை வச்சு ஆய்வு செய்ததுல இது ஹார்ட்டுக்கு ரொம்ப பெனிஃபிட்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த சின்ன மாத்திரையை நம்ம ஒரு நாளைக்கு 2000 to 3000 mg வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் பார்க்கும், நம்ம மூளைக்கு, நம்ம இதயத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புல உள்ள ஜாயிண்ட்டுக்கு, இதுல இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய HDL இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹார்ட்டுக்கு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு ஏதோ ஸ்டொமக் இஷ்யூ இருந்தால் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபிட்னஸ் கண்டென்ட் கொடுக்குற உங்க தம்பியா பிள்ளையான என்ன கொஞ்சம் மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.